Taste the Daily. திருமதி ராஜேஸ்வரி பிரியா, பள்ளிகளில் சாதிய வன்கொடுமைகள் அதிகரிச்சிருக்கு, பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிச்சிருக்கு. நீதிமன்றம் மிகுந்த வேதனையோடு சொல்கிறாங்க காவல்துறை பாதுகாப்பு அளிக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு. ஆனால் இதுக்கு சமூகம் தான் பொறுப்பு, பெற்றோர்கள் தான் பொறுப்பு அப்படின்னு ஈஸியாக கடந்து போகிறாங்க ஆளும் கட்சியினர். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாவது காங்கிரஸை சேர்ந்த திரு முருகையன் சார் பேசும்போது எதுவுமே சமுதாயம் மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறது, நீங்க காங்கிரஸ்ல இருந்து இப்படி பேசுறதை பார்க்கும்போது எனக்கே வருத்தமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சமுதாயம் அப்படிங்கிறது யாரால கட்டமைக்கப்பட்டிருக்கு, அந்த கட்டமைப்புக்கு யாரு அதுக்கு முழுமையான பொறுப்பை ஏற்க வேண்டும், அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிறத விட்டுட்டு மேலோட்டமாக அரசியலை கடந்து பேசுற மாதிரி பேசக்கூடாது. நாங்க என்ன கேட்கிறோம்னா, ஒரு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அங்க பாதுகாப்பு இல்ல, அவங்க சுலபமான முறையில பக்கத்துல இருக்கிற பொட்டிக்கடையில இருந்து கூட ஒரு போதைப் பொருளை வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கு. இதை ஏன் தடுக்கல? இந்த அளவுக்கு போதைப் பொருள் புழக்கம் ஒரு டீ கடையில கிடைக்குது, பொட்டி கடையில கிடைக்குது, இந்த அளவுக்கான போதைப் பொருள் புழக்கம் எப்படி உருவானது? இன்னைக்கு சதவீதப்படி வருடா வருடம் 2020 எப்படி இருந்தது, 21, 22, 23 அப்படியே சராசரியாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதாவது ஒரு 8% இருந்ததுன்னா இன்னைக்கு 23% மாறி இருக்கு. இந்த சதவீதம், இந்த உயர்வுக்கு யார் காரணம்? அதற்கு என்ன அரசு நடவடிக்கை எடுத்தது? காவல்துறையில நீங்க எடுத்த 2.0 3.1 நீங்க படம் பேர் வைக்கிற மாதிரி வச்சீங்களே, அதெல்லாம் யாரை ஏமாற்றுறதுக்கு போட்ட நாடகம்? தெரிஞ்சே தெரியாத மாதிரி பல இடங்கள்ல காவல்துறையும் அரசாங்கமும் இந்த போதைப் பொருள் விநியோகத்தை தடுக்காமல் தொடர்ச்சியா செயல்பட்டு இருந்திருக்காங்க. போதைப் பொருள் மாணவர்கள் கையில கிடைக்கிற அளவுக்கு இது ஒரு நிர்வாகத்தின் தோல்வியா? நிச்சயமாக இது நிர்வாகத்தின் தோல்விதான். இதை நாம வேற எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? ஒரு நிர்வாகம் அப்படிங்கிறது ஒரு பள்ளி, இப்ப நாமக்கல் மாவட்டத்துல ஏர்போர்ட் மூர்த்தி கூட சர்வே சொல்றாங்க. நான் நாமக்கல் மாவட்டத்துல சர்வே சொல்றேன். 300 பேருக்கு ஆய்வு பண்ணதுல கிட்டத்தட்ட 63 பேர் போதைப் பொருட்களுக்கு அடிமையா இருக்காங்க. இதுல புகையிலைக்கு அடிமையானவங்க, கஞ்சாவுக்கு அடிமையானவங்க, இது மாதிரி தனித்தனியாக பிரித்து பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்கு. 12 பெண்கள் உட்பட 63 பேர். எந்த இடத்துல இந்த அரசு தோல்வி அடைஞ்சிருக்கு? இந்த இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள எங்கே இருந்து இந்த போதைப் பொருள் எப்படி வருகிறது என்பது ஒரு பாமரனுக்கு கூட தெரிகிறது, ஏன் காவல்துறைக்கு தெரியவில்லை? அதுதான் எங்களோட கேள்வி. இத்தனை மணிக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இந்த இடத்துல ஒட்டுமொத்தமா இறங்குதுங்கிறத அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சாமானியர்களுக்கு தெரிவது ஒரு காவலருக்கு தெரியாதா? இதுதான், இந்த இடத்துலதான் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. நீங்க பிடிபடக்கூடிய அளவு அப்படின்னு பார்த்தா குறைவான அளவுள்ள நபர்களை பிடிக்கிறீங்களே தவிர அதோட செயின் எங்க போகுது, அது எங்க இருந்து ஒட்டுமொத்தமாக வருகிறது என்பதை பற்றி எங்கேயுமே நம்ம செய்தியா பார்க்கறது இல்லை. இப்ப நேற்று கூட கோயம்புத்தூர்ல ஒரு தனியார் கல்லூரி வளாகத்துல கிட்டத்தட்ட 2 கிலோ கஞ்சா இருந்தது அப்படின்னு சாதாரண செய்தியாக மாறிட்டு, கல்லூரி வளாகங்களும் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல கஞ்சாவும் போதை ஊசியும் போதை மாத்திரைகளும் சாக்லேட் வடிவத்துல இருக்கக்கூடிய போதைப் பொருள் நிறைய கூலிப்புங்கிற ஒரு மின்ட்டு மாதிரி இருக்கும். அத பள்ளி மாணவர்கள் மிக சகஜமாக 8ஆம் வகுப்பில் போதைப் பொருள் பத்தி சொல்லுங்க. போதைப் பொருள் நடமாட்டம் அப்படின்றது கட்டுப்படுத்த முடியல, அங்க ஒரு நிர்வாக தோல்வியை சொல்றீங்க. ஆனா பள்ளிகள்லயே மாணவிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிற சம்பவங்கள் அப்படின்றது அதுவும் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு, அதையும் பார்க்க முடியுது இல்லையா? அதாவது இன்னைக்கு மாணவிகளுக்காக பள்ளியில காவலர்களை போடுற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கான அடிப்படை காரணமும் அந்த போதையில தான் போய் நிக்குது. இன்னைக்கு ஐஐடி வளாகமாக இருந்தாலும், இப்ப அண்ணா பல்கலைக்கழகமாக இருந்தாலும், எங்கேயா இருந்தாலும் அந்த கல்லூரிகளுக்கு உள்ளேயே உங்களுக்கு போதைப் பொருள் புழக்கம் இருக்கிறது. அதோட அடிப்படையும் அங்க அமைந்திருக்குன்னு சொல்றேன். எல்லா இடங்களிலேயுமே போதைப் பொருள் ஒரு அடிப்படை. பாலியல் குற்றங்களுக்கு இந்த போதைப் பொருள் ஒரு லிங்க் இருக்கு. ஏன்னா அவங்க அதிகமான போதை பயன்படுத்தும் போதுதான் குற்ற செயல்கள்ல ஈடுபடுறாங்க. அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடைபெறத பாக்குறோம். அப்ப இதை குறைக்கணும் அப்படின்னு சொன்னா இதை அடியோட ஒழிக்கணும். போதை நடமாட்டத்தை நம்ம அடியோட ஒழிச்சாதான் இங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையும். இந்த மாதிரி பள்ளிகள்ல நடக்கிற குற்றங்கள் அங்க இருக்கிற பள்ளி மாணவ மாணவிகளோட மனநிலையும் கல்வியும் எந்த அளவுக்கு பாதிக்கும்? மிக, அதாவது இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடும். பெண்களை வெளியில அனுப்பவே பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை பெற்றோர்களுக்கு வர தொடங்கிடும். அப்ப பெண் குழந்தைகளோட முன்னேற்றம் அப்படிங்கிறது தடைப்பட்டுரும். அவங்களோட எதிர்காலத்துல நிறைய அவங்களுக்கு லைஃப்ல கோல் இருக்கும், ஒரு அச்சீவ்மெண்ட் சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் முடக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இங்க போக வேணாம், இது நடந்துருமோன்னு பயமா இருக்கு,
அதாவது ஒரு பாதுகாப்பின்மை காரணமாக பெண்கள் அவர்களுடைய அச்சீவ்மெண்ட் சாதனையை செய்ய முடியாம போறாங்க. அததான் நான் வந்து வேதனையோட தெரிவிக்கிறேன். இந்த இடத்துல அரசு என்பது எப்படி நடந்துக்கணுங்கிறது 1% கூட திமுக கவனம் செலுத்தல. அவங்களை விளம்பரப்படுத்திக்கிறாங்களே தவிர, நேற்று கூட வந்து உலக போதை ஒழிப்பு தினம், அந்த தினத்தன்று எவ்வளவோ செயல்களை செஞ்சிருக்கலாம். நானும் சிட்டிக்குள்ள பாக்குறோம், எந்த இடத்துலயுமே இந்த அவேர்னஸ் விழிப்புணர்வு குறித்த விளம்பரம். ஒரு பாடல் விழிப்புணர்வு பாடல் ஏதோ வெளியிட்டாங்க இல்லையா? இவர்களுடைய பாடல் வெளியிட விடங்க, அந்த சினிமா பாணியில விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு பேரு விழிப்புணர்வு கிடையாதுங்க. சினிமா பாணியில விழிப்புணர்வு அவர்களுடைய போக்கே முழுவதும் ஒரு படம் மாதிரியே அவர்கள் நினைச்சுக்கிறாங்க. அதை விட்டு வெளியில வாங்க. ஒவ்வொரு மாணவனுக்கும் அதனால ஏற்படக்கூடிய முழு தன்மை தீமைகளை பற்றி விரிவா சொல்லணும். நீ எப்படி இருக்க, அப்படி நல்லா இருக்க, நீ எப்படி மாற போற, உன் குடும்பம் எப்படி சீரழிய போகுது, உனக்கு எதிர்காலமே இல்லாம போகுது, உனக்கு கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த பெற்றோர்கள் தவிச்சுதான் ரொம்பவே வேதனையோட வாழ போறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில. இன்னைக்கு மாறிட்டு நான் தொடர்ச்சியா எதிர்க்கிறேன். போதைக்கு எதிராக இன்றைக்கு இல்ல, நான் தொடர்ச்சியாக திரைப்பட பாடல்கள்ல கூட சிகரெட் பத்தி பாட்டு வரக்கூடாதுன்னு நினைச்சவன் நான். ஏன்னா 13 வயசு பிள்ளைகள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத இன்றைய சர்வேயும் சொல்லுது. அதைத்தான் நான் அன்னைக்கு சொன்னேன். 13 வயதுக்கு கீழே உள்ள பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. இப்ப பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்காருல்ல, அவருக்கெல்லாம் என்ன விதமான ஒரு குழந்தைகள் மேல பற்று இருக்கு? ஒரு ரசிகர் மன்ற தலைவரா இருந்தவர் அவரை பள்ளி கல்வித்துறை அமைச்சரா போட்டு பள்ளி மாணவர்களுக்கான ஒரு நல்ல திட்டங்களையோ அல்லது இந்த போதைக்கு எதிரான செயல்பாடுகளையோ நம்ம செய்யணுங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கணும். இல்ல இப்படி சொல்றீங்க இல்ல, அவரும் அவர் பங்குக்கு ஆய்வெல்லாம் மேற்கொள்றாரு, ஒவ்வொரு ஸ்கூலா போய் பாக்குறாரு, மாணவர்கள்ட்ட பேசுறாரு, வீடியோ எல்லாம் போடுறாங்க. நீங்க இப்படி சொல்றீங்களே? இல்லைங்க, பாக்குறது அது நாடகமா நடிக்கிறதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க. மாவட்ட ரீதியாக பாக்குறதே நாடகம் சொல்றீங்களா? ஆய்வு செய்யறதே நாடகம் தான் அப்படின்னு சொல்றீங்களா? ஆய்வு அவர் செய்ய தேவையில்லைங்க. அவர் நிர்வாகத்திலே நல்லா இருந்தா அந்த பள்ளியை சுற்றியுள்ள அதற்கான நிர்வாகிகள் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க, காவல்துறை இருக்காங்க, போதை ஒழிப்பு பிரிவு தனியா இருக்கு. இந்த தனிப்படைகளை அமைக்கலாம், சிறப்பு படைகளை அமைக்கலாம். இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க அமைச்சர். அவர் போய் பார்க்கிற மாதிரி பார்க்கறது வந்து அது முழுவதும் ஒரு நாடகம் தான். அது பார்க்கலாம், பார்க்க வேண்டாம்னு சொல்லல. உங்களுக்கு அரசியலுக்கு அந்த நாடகம் தேவைப்படுகிறதுங்கிறத நானும் ஏத்துக்கிறேன். ஆனா அதை கடந்து பள்ளிகளையும் பள்ளியில இருக்க குழந்தைங்களும் கூட அரசியலுக்காக தான் பயன்படுத்துறாங்களா? திமுக ஆட்சியில ரொம்ப வேதனையா இருக்குங்க. அந்த வெயில்ல அந்த பிள்ளைகளை போட்டு வாட்டி வதைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பிள்ளைகள்கிட்ட போய் அவர்களுடைய விளம்பர மோகத்தை வந்து பிள்ளைகளை வைத்து தீர்த்து கொள்றாங்க பாருங்க. இதை விட ஒரு மோசமான ஆட்சியே இருக்க முடியாது. நீங்க ஓராசிரியர் பள்ளி இன்னைக்கு பல இடங்கள்ல இருக்கு. அருமையா சொன்னாங்க, உங்களால ஆசிரியர்களே நியமிக்க முடியல. ஒரு பள்ளியில மாணவர்களை கட்டுப்படுத்துறதுக்குன்னு ஆசிரியர்களை எப்படி குறை சொல்லுவீங்க? வன்மையா கண்டிக்கணும். ஆசிரியர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பாங்க. ஏன்னா ஆசிரியர்களுக்குன்னு முழு பொறுப்பு. அவர்கள் மேல தலையில எவ்வளவு சுமைகள் ஏற்றப்படுகிறது. நீங்க பாடம் சொல்லி கொடுத்து அவர்களை டெவலப் பண்றதை விட அனைத்து வேலைகளையும் ஒரே ஆசிரியரா இருந்து பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது பொதுவாக ஆசிரியர்களுக்கு கடமை இருக்கு, மாணவர்கள் தானே திருந்திக்கணும். அப்ப தன்னைத்தானே எல்லாரும் சரி செய்து கொள்ளணும்னா எதற்கு ஆட்சியாளர் ரிசைன் பண்ணிட்டு அவர் ராஜினாமா பண்ணிட்டு முதல்வர் போயிடலாம். நாமளே நம்மளை பாத்துக்குவோம், நம்மளை பாத்துக்கணுமா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவோமா? நீங்க கடுமையான தண்டனை கொடுத்து உங்களுடைய ஒவ்வொரு செயலும் அதிரடியாக இருந்தால் நிச்சயமாக குற்றங்கள் குறையும். இப்ப பாலியல் குற்றங்கள் சொன்னார், 50 நாள்ல தீர்ப்பு கொடுத்துட்டோம்னு சொன்னார். 50 நாள்ல தீர்ப்பு கொடுத்த வழக்கு யாருக்காகங்கிறதே நமக்கு தெரியாது. 50 நாள்ல யாருக்காக தீர்ப்பு கொடுத்தாங்க? அவர்கள்ல யாரோ ஒருத்தர் முக்கியமான நபர் பெயர் வந்துருமோ அப்படிங்கறதன் அடிப்படையில அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. நான் சொல்றேன், பள்ளிக்கல்வித்துறையில இத்தனை குளறுபடிகள் குற்றங்கள் இருக்கு அப்படின்றப்போ முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்கிறீங்க. தொடர்ந்து பேசலாம். இன்னும் பள்ளிக்கல்வித்துறையில எவ்வளவு குளறுபடிகள் குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு பேசக்கூடாது. நீதித்துறையின் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. நீங்க அதை தாண்டி அதுக்கு வந்து இந்த காரணம், அதனாலதான் இந்த தீர்ப்பு பத்தி இங்க யாரும் பேசல. சோ அந்த தீர்ப்பு வந்ததுக்கான காரணம் யாரு, என்ன குறைகள் இருந்தது அப்படின்றத இங்க பேசலாம். தீர்ப்புக்கு உள்ளர்த்தம் கற்பிக்க கூடாது. தீர்ப்புக்கு இங்க யாரும் உள்ளர்த்தம் கற்பிக்கல, நீங்க மடை மாத்தாதீங்க. சோ அதுக்கான காரணம் என்ன, எங்க இருந்து குறைபாடு ஆரம்பிச்சது அப்படின்றதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். சொல்லுங்க. அதாவது ஒட்டுமொத்தமாக இப்ப 100% பெண்டிங்ல வழக்குகள் இருக்குன்னா 85% வழக்குகள் நிலுவையில இருக்கு.
அதுக்கு முதல்ல நீங்க எந்த வழக்குகளுக்கும் நீங்க சொல்லல. அப்படி இருக்கும் போது இதுக்கு காரணம் கற்பிக்காமல் எப்படி இருக்க முடியும்னு சாட்ட கேட்க சொல்லுங்க. நீங்க 90% வழக்குகளையும் நீங்க நிலுவையில் எல்லாத்துக்கும் தீர்ப்பு சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல. பாலியல் சார்ந்த வழக்குகள் 100% வழக்குகள் இருக்குன்னா அதுல 15% வழக்குகள் கூட இன்னும் தீர்ப்பளிக்கப்பட்டு 15% தீர்ப்பு கொடுத்துருக்காங்க மொத்தமா. அது 8 வருஷம் 10 வருஷம் முன்னாடி உள்ளது. கேட்கலாம் பதில் சொல்றாங்களா, அடுத்த சுற்றுல பதில் சொல்றாங்களா அப்படின்னு பார்க்கலாம். திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவங்க இறுதிக்கிறது ரொம்ப சுருக்கமா சொல்லிடுங்க. அதாவது பேருந்துகள்ல மாணவர்கள் அதிகமா நெரிசல்ல படிகள்ல நிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு தீர்வை அரசு கொண்டுட்டு வரலாம். நீங்க முதல்ல சரியான பேருந்துகளை விடணும். குறிப்பாக மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய பேருந்துகளை கதவுகள் வைங்களேன். ஒரு நல்ல அரசாக இருந்தால் அடுத்த நிலையை பற்றி யோசிக்கணுங்கிறத நோக்கிதான் போகணும். மாணவர்களை நீங்க திருத்தணும், மாணவர்களுக்கு பொறுப்பு வேணும், கண்டிப்பா வேணும். ஆனா நீங்க மாணவர்களா இருந்தப்ப நாங்க என்னென்னலாம் பண்ணிருக்கோம் பர்சனலா உதயநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் பேட்டி கொடுத்திருக்காங்கல்ல, அந்த பேட்டிகளை எல்லாம் பார்த்தா என்ன ஆகும்? என்னங்க மாணவர்கள் அந்த வயதுல எப்படி இருப்பாங்களோ அவர்களுக்கென்று ஒழுக்கத்தை கற்றுக்கணும் தான், இல்லன்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு அரசாங்கம் தனது கடமையாக ஏதாவது ஒன்றை மாணவர்களுக்காகவும் செய்ய வேண்டும்ங்கிறதை வலியுறுத்துறோம். அதிக பேருந்துகளை விடுவதா இருக்கட்டும் அல்லது பாதுகாப்பை வழங்குறதும் அவர்களுடைய வேலையாதான் இருக்கணும். வெற்றி பெற்றதை பத்தி குறிப்பிட்டாங்க முருகேஷ் சார். நான் சொல்றேன், பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றி ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. இதை நீங்க பெருமை பேசாதீங்க. வரக்கூடிய 2026 தேர்தலில் அதற்கு தக்க பாடத்தை நிச்சயமாக மக்கள் புகட்டுவார்கள். நன்றி நன்றி கருத்துக்கு நன்றி. மாணவர்களுக்கு போதிய பேருந்துகளும் பாதுகாப்பும் வழங்கப்படுமா அப்படின்றத இனி வரும் நாட்கள்ல பார்க்கலாம்.